பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். قال الله سبحانه وتعالى قل إن كان آباؤكم وأبناؤكم وأزواجكم وعشيرتكم وأموال افتريتموها صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து முஸ்லீம்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லீம்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் அஸ்வாஜுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைகள், அஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவிமார்கள், அப்படி அல்லாஹ் பட்டியல் போடுகின்ற போது அம்வாலும் இஃப்தரைத்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவன கசாதஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரம் நஷ்டமடைந்து விடுமோ என்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வியாபாரம், மசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் வசிக்கின்ற அந்த வீடுகள், இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியல். உலகத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் சார்ந்து ரொம்ப நேசிப்பானோ, அது உறவுகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், தோட்டம் துறவுகளாக இருக்கலாம், இன்ன பிற விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனுக்கு பிரியம் இருக்கிறது. இந்த எல்லா பிரியத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுக்கு பிரியம் ஏற்படாவிட்டால் உங்களுடைய ஈமானிலே அது பலகீனம் மட்டுமல்ல, அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற எச்சரிக்கைகளை, அதாபுகளை நீங்கள் எதிர்நோக்குங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய இந்த பொருட்களா ரசூலுல்லாவா என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் எல்லா பொருளையும் புறக்கணித்து விட்டு நீங்கள் நபியின் மீதுள்ள பிரியத்தை வெளிப்படுத்தணும். இந்த சஹாபிகள் அப்படித்தான் வாழ்ந்து அதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு கேள்வி அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது, ஈமான் கொள்ளாத தன் பெற்றோர் முக்கியமா ரசூலுல்லா முக்கியமானும் போது, இல்லை, பெற்றோரை விட ரசூலுல்லா முக்கியம்னாங்க. உலகத்தினுடைய பொருளாதாரங்களுக்குரிய பிரிய முக்கியமா ரசூலுல்லா முக்கியமானு கேட்டால் ரசூலுல்லா தான் முக்கியம்னாங்க. தங்க மோதிரம் ரொம்ப பிரியம் ஒருத்தருக்கு, பலன்னு போட்டு வந்து உட்கார்ந்தார். ரசூலுல்லா அதை பிடுங்கி வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ ரசூலுல்லா முக்கியமா, தங்கம் மோதிரம் முக்கியமா அப்படின்னு ஒரு வந்தப்போ அந்த சஹாபி போய் எடுக்கவே இல்லை. ரசூலுல்லா தூக்கி போட்ட பிறகு அது தொடக்கூடாது. ஒரு பலன்னு ஒருத்தர் பட்டுடை உடுத்தி வந்தார், சிகப்பு நிற உடைகளோடு ஒருத்தர் வந்தார். இது ரசூலுல்லாவுடைய கட்டளையா, அந்த உடையும் அந்த பொருட்கள் மீது பிரியமான்னு வந்து நிற்கிது. இது நீங்கள் போடக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு பிரியம்தான், அந்த பிரியத்தை அவர் வெளிப்படுத்தணும் தான் நிற்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு முக்கியமா, பிரியத்திற்கு முக்கியமா, இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு முக்கியமானு வந்தப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஒருத்தருக்கு அழகா வீடு கட்டணும்னு ஆசை, ரொம்ப வளைச்சி வச்சு கட்டியிருந்தார். ரசூலுல்லா கேட்டாங்க, இது யார் வீடுப்பா அப்படின்னாங்க. அவர் வீடு அந்த சஹாபி வீடுன்னு சொன்னப்போ சபையில் உட்கார்ந்துருக்கிற போது அந்த சஹாபி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லான்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திரும்பிட்டாங்க, பதில் சொல்லலை. ரெண்டாம் தடவை சலாம் சொன்னார், பதில் வரலை. சஹாபிகிட்ட கேட்டாங்க, ஏன் ரசூலுல்லா பதில் சொல்ல மாட்டாங்க? என்னன்னு தெரியாது, ஆனால் உங்கள் வீட்டு வழியாக வந்தோம், இது யார் வீடுன்னு கேட்டாங்க. உங்கள் வீடுன்னு சொன்னோம். அந்த வீட்டினுடைய அமைப்பு மன்னர்கள் காலத்தில் ஒரு ஆடம்பர ஒரு மோகியை போல, உலக இன்பங்களை தூய்த்து வாழுகிற மனிதனுக்கு இருக்கின்ற சிந்தனை போல இந்த வீட்டின் காட்சி இருப்பது ரசூலுல்லாவுக்கு பிடிக்கல, என்னவோ தெரியல. இந்த வார்த்தைகளை உள்ளடக்கி சுருக்கமாக அவங்க வீட்டை பற்றி கேட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னப்போ அந்த சஹாபி என்ன செய்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. வீட்டை இடிச்சிட்டார். ரசூலுல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று இந்த உலகத்தில் எதையும் அதற்கு மேல் நாம் கொண்டாடுவதற்கு இல்லை. அது எந்த விஷயமாக இருந்தாலும் கொண்டாடத்துக்கு நாங்கள் தயாரில்லை. இதுதான் அந்த சஹாபிகள். ரசூலுல்லாவுடைய பிரியம் ரொம்ப முக்கியம், பெருமானாருடைய அன்பு ரொம்ப முக்கியம்.
லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஸ்லீமாக முடியாது. ஹத்தா அக்குன ஹப்ப இலைஹி, உங்களுக்கு நான் பிரியமாகாதவரை, நீ வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன், உங்கள் பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உலகத்திலே இருக்கின்ற எல்லாரையும் விட என் மீது நீங்கள் நேசம் கொள்ளாதவரை, பாசம் கொள்ளாதவரை, பிரியம் கொள்ளாதவரை உங்கள் ஈமான் முழுமையடாது. அப்போ ரசூலுல்லாஹ் மீது உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை நம்ம பிரியப்படுறோம். ரசூலுல்லாவுடைய பிரியம்தான் இந்த உலகத்தின் வெற்றி. ரசூலுல்லாஹ் மீது நம்ம வைக்கின்ற அன்பு தான் மறு உலகத்தின் வெற்றி. ரசூலுல்லாஹ் மீது நம்ம வைக்கிற பிரியம்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி. உலகத்தில் யாரையோ நம்ம பிரியப்படுறோம், அந்த எல்லா பிரியங்களை தாண்டியது தான் ரசூலுல்லாஹ் மீது வைக்கிற பிரியம். இந்த பிரியங்கள் எல்லாம் உலகத்தோடு அது நிறைவு பெற்று விடும், முடிந்து போய்விடும். அந்த பிரியத்திற்கு அர்த்தமும் இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் மீது வைக்கிற பிரியம் இருக்குதே, இந்த உலகம் தாண்டி மறு உலகத்திற்கு வரை அது சேரும். உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் பிரியப்படுவோம், அப்புறம் பிரியம் மாறிடும். ஒரு பொருளை வாங்கினோன்னே அந்த பொருளையே சுற்றி சுற்றி அது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று வர்ணிப்போம். அது ஒரு மாதம் கூட நிற்காது, அது ஒன்றும் இல்லைன்றுவோம். நம்ம அந்த பிரியத்திற்கு அளவு அவ்வளவுதான். ஒரு பொருள் அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பிரியப்பட்டாலும் ஒன்று அதை விட்டு நாம் பிரிய போகிறோம், அது இல்லாட்டி நம்ம விட்டு அது வீணாயிரும், அழிஞ்சிரும், ரிப்பேர் ஆயிரும், தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான் உலகத்தினுடைய நேசங்கள் அத்தனையும். ஆனால் ஒரு பொருளின் மீது நீங்கள் வைக்கிற, ஒருவரின் மீது வைக்கிற பாசம் மறு உலகம் வரை வந்து நின்று அதுவே வெற்றிக்கு காரணமாக அமையும்னா உலகத்தில் வேறு எதையும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வின் மீது வைக்கிற பிரியம் நாம் யோசிக்கணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு வந்திருக்கிறதா, பிரியம் வந்திருக்கிறதா? அப்படி வரலைன்னா அது ஈமான்ல குறைன்னு அர்த்தம். ஈமான் நிறைவு பெறவில்லை என்பது அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பின் மீது தான் ஈமானின் நிறைவு இருக்கிறது. அன்பு இருந்தால் என்ன செய்வோம்னா, அதில் முதலாவது அடையாளம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்துக்கள் நம் வாழ்க்கையில் வரும். அவங்களுடைய உடை, நடை, பாவனை, பேச்சு, அவர்கள் சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் பிரியப்படுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த சுன்னத்தை பின்பற்ற மாட்டார் என்று சொன்னால் அது பிரியத்திற்குரிய தாவாவாக அமையாது. அது ஒரு அடையாளம். பெருமானார் மீது பிரியம் இருப்பதற்கு இது ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் எப்படிப்பட்டது? ஒரு சஹாபி ரலியல்லாஹு எப்போதும் குடிப்பார். அவர் ஒரு வெகுலியான சஹாபி. ஒரு நபிகள் பெருமானார் இடத்துல வந்தாங்க ஒரு தடவை. அவர் வருவார், யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் இதை அது கொடுங்க, கொஞ்சம் எடுங்க, அதை எப்படின்னு எடுத்து ரசூலுல்லாஹ் கொடுத்து, இது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னாங்க. போட்டுட்டு காசையும் கொடுத்துருங்கன்ட்டு போயிட்டார் அவர். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாய் ரசூலுல்லாஹ்ட்ட நடந்துக்கிறவர். அவங்கள ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து மதீனாவில் அடிக்கப்படுகிறது. அன்றைக்கு மது குடித்து வந்தால் சட்டம் என்னன்னு கேட்டால், அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், கிடைக்கிற பொருள் எடுத்து அடிக்கணும். அது துணிகளாக இருக்கும், கயிறுகளாக இருக்கும், எதையோ. ஒரு முஸ்லிமை இழிவுபடுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு மனிதன், ஒரு மூமின் தன்னையே இழிவுபடுத்தி கொள்ளுகிற போது பிறரும் அவனை இழிவுபடுத்தி அந்த தப்பை நிறுத்துறது தான். அப்படி அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்படி செய்யும்போது ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அப்படி சொல்லாதீங்க, அவரை சபிக்காதீர்கள். அவர் யார் தெரியுமா? அவர் செய்கிறாரு, தப்பை செய்கிறாரு, ஆனால் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் ரொம்ப பிரியப்படுறவர், என் மீது அதிகம் அன்பு உள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு என்பது ரொம்ப முக்கியம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபிகள் கொண்டிருந்த அன்பிற்கு உதாரணங்களாக நாம் ஆயிரம் நிகழ்வுகளை சொல்ல முடியும். ஒரு செய்தி, சஹாபிகள் அன்பு வைத்தது இருக்கிறது. உயிரற்ற பொருள்கள் பெருமானார் மீது எப்படி அன்பு வைத்தது என்பதற்கு ஏறத்தாழ எல்லா கிதாபுகளிலும் ஒரு செய்தி ஒன்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒட்டகங்கள் பெருமானார் மீது அன்பு வைத்த அந்த நிகழ்ச்சிகளில், மதீனாவில் ஒரு மஸ்ஜிதில் ஒரு கட்டை ஒன்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஏறி அதில் குத்துபா கொடுப்பாங்க, ஏறி குத்துபா கொடுப்பார்கள். அப்போ சஹாபிகள்லாம் சொன்னாங்க, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, அந்த படிக்கட்டு இப்போ மெம்பர் படிலாம் வச்சுருக்கிறப்ப இல்லையா, கொஞ்சம் உயரமாக,
அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் உங்களை தெரியும், உங்கள் சத்தமும் வெளியே போகும். நம்பர் 2, சராசரியாக எல்லாரோடு சேர்ந்து இருக்கிறீங்க, உங்களை கண்டுபிடிக்க முடியல சில பேருக்கு. ரசூலுல்லாஹ் யாருன்னு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ சின்ன மெம்பர்லாம் பத்தாது, பெருசாக மேடை மாதிரி அமைக்கணும், படிகளோடு அமைக்கணும்னு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி கொண்டு வந்து மஸ்ஜித் நபியில் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதில் ஏறி உட்காந்து குத்துபா கொடுக்கும்போது ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. இந்த சத்தம் எங்கேருந்துப்பா வருது, என்னது ஒரு அழுகிற மாதிரி இருக்கிறதே, ஒரு குழந்தையினுடைய தேம்பல் குரல் கேட்குது, எங்கே கேட்குதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிகிறது என்ன சத்தம்னு, சஹாபிகளுக்கு என்ன சத்தம்னு புரியலை. ரசூலுல்லாஹ் மெம்பர்லேருந்து இறங்கி ஏற்கனவே பயன்படுத்திய அந்த கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை எடுத்து நெஞ்சோடு அணைக்கிறாங்க. இந்த காட்சி எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சத்தம் நின்றுச்சு. அந்த சத்தம் அங்கிருந்து தான் வந்தது என்பது எல்லோருக்கும் அப்போது தான் அதை புரிந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை மஸ்ஜித் நபியின் ஒரு பகுதியிலே அடக்கம் பண்ணிடுங்க, இது கீழே வைத்து நீங்கள் அதை தஃபன் செய்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் மெம்பரில் இருந்து வளர்க்குறாங்க, அந்த கட்டையின் மீது நான் ஏறி அமர்ந்து இவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன், அதிலிருந்து நான் பிரிந்ததனுடைய வேதனை, அதிலிருந்து இப்படி சத்தம் வருதுன்னாங்க. இது ஒரு கிதாபில் எழுதியிருந்தால் இது யதார்த்தமான ஏதோ ஒரு செய்தி என்று நாம் எடுத்துக்கொண்டு போகலாம். ஏறத்தாழ பெருமானாரின் வரலாறு கூறுகிற அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான அத்தனை கிதாபுகளிலும் பெருமானாரின் பிரிவினால் அழுத கட்டை என்கின்ற தலைப்பில் இந்த செய்திகள் இடம்பெறுகிறது. இப்படியானால் உயிரற்ற பொருள்கள் கூட நபிகள் நாயகத்தின் மீது கொண்டிருந்த அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற போது நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் மீது நேசம் கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.